வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா, முழுக்க ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அப்டேட்டை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ரோமன் ரெயின்ஸ் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதாவது இப்போ அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ரா எங்கே நடக்க போகுது அப்படின்னா, மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நடக்க போகுது. இந்த மண்டே நைட் ராக்கு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வருவானு கேட்டால் 100% வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டால், இன்னும் சர்வைவர் சீரிஸுக்கு இன்னும் வெறும் 10 நாள் தான் இருக்குது. 10 நாளோ 5 நாளோ தான் இருக்கிறனால இன்ன வரைக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வராமல் இருக்கார். அதாவது இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய சர்வைவர் சீரிஸில் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய செத் ரோலின்ஸுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வைவர் சீரிஸில் ஒரு வாரியம் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனாலும் கடைசி நிமிஷத்தில் நம்முடைய செத் ரோலின்ஸுக்கு இன்ஜுரி ஆனதுனால செத் ரோலின்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பாட்டை காலியாயிருச்சு. அவர் இருந்தார் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இப்போ அகென்ஸ்டாக நம்முடைய செத் ரோலின்ஸோட அந்த ஒரு விசன் ஃபேக்ஷனில் பாதிக்கப்பட்டது யாருன்னா, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் அதிகமாக பாதிக்கப்பட்டார். அப்போ ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய செத் ரோலின்ஸுக்கு தான் ஏறணும். ஆனாலும் இப்போ செத் ரோலின்ஸுக்கு இன்ஜுரி ஆனாலும் செத் ரோலின்ஸோட ஃபேக்ஷன் தான் முழுக்க இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு அகென்ஸ்டாக நிற்கிற மாதிரி தான் ஒரு ஃபியூட் இருக்கணும். ஆனால் அதை நம்மளுடைய WWE அப்படியே சேஞ்சஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ நம்மளுடைய சம்மந்தமே இல்லாமல் தண்ணிக்கான தூக்கம் வந்தாலும் எதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய நம்முடைய ஜே ஊசோ, சிஎம் பங்கு அது இவங்க கூட பரவாயில்லப்பா. விசன் ஃபேக்ஷன்லாம் நிறைய பாதிக்கப்பட்டவங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் கோடி ரோட்ஸ் எல்லாம், அதாவது ஸ்மாக் டவுனை சேர்ந்து அவர் ஒரு மெயின் சாம்பியன் ஸ்மாக் டவுனில், அவரெல்லாம் கூட்டிகிட்டு இந்த ஒரு விசன் ஃபேக்ஷனில் அகென்ஸ்டாக நம்முடைய ஜே ஊசோக்கும் சிஎம் பங்கு கூட எல்லாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு இதில் ஒரு வேடிக்கையான விஷயம். அப்போ மெயினானாலும் ரோமன் ரெயின்ஸ் எங்கடா அப்படின்னு கேட்டால், அவர் இன்னும் அந்த ஒரு ஸ்பாட்டு அப்படிங்கிறது ரொம்ப காலியாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அடுத்த வாரம் நடக்க போகிற மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் உங்களுடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் 100% வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஆனாலும் இந்த ஒரு டீம்லேயே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் தான் ஒரு டீம் லீடராக இருப்பார் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் தான் கடைசியாக லாஸ்ட்டாக வராது. அதாவது இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் லாஸ்ட்டில் வர மாதிரி இப்போ ஒரு ஃபியூடெல்லாம் வச்சுட்டாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் ஒரு தலைவன் அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ் தான் அந்த ஒரு சர்வீசஸில் அந்த ஒரு டீமே உருவாக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஆல்ரெடி உருவாக்கியிருக்க அந்த ஒரு டீமில் தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸே போய், அதாவது இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் போய் சும்மா நான் ஒத்துக்கு மத்தாலும் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் லாஸ்ட்டாக கொண்டு போய் அந்த ஒரு ஸ்டோரியில் சேர்க்குறாங்க. இதில் நம்முடைய WWE ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப மொக்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். ஆனால் அடுத்த வாரம் நடக்க போகிற மேடிசன் ஸ்கொயரில் நடக்க மண்டே நைட் ராக்கு உங்களுடைய ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. அதனால் உங்கள் எதிர்பார்ப்பு வீணாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வீணாகுது. அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு 100% ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக வருவார். யாரும் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பமாக இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது ரோமன் ரெயின்ஸ் WWE சாம்பியனை வின் பண்ணணும். அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ எங்களோட பழைய ரோமன் ரெயின்ஸை திரும்ப கொண்டுட்டு வாங்க. அதாவது ஓடிசி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்டரில் இருந்தார்ல நம்முடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அப்படின்னு அந்த ஒரு வில்லத்தனம் பண்ணார்ல, அந்த ஒரு ரோமன் ரெயின்ஸை எங்களுக்கு நீங்கள் திரும்ப கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள்லாம் கேட்குறாங்க. அதாவது இப்போ WWE நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கவலைக்கிடமாக இப்போ போய்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ WWE பார்க்குற ஃபேன்ஸுக்குலாம் WWE பார்க்கணுமா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறா ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ WWEக்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்காது. அதாவது WWE அந்த ஒரு டிக்கெட் சேலிங்காக இருக்கட்டும், டிக்கெட் ப்ரைஸிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி WWE ரெஸ்லர்ஸ் போட ஒரு ஃபியூடாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் எல்லாமே ரொம்ப மொக்கையாக இருக்குது. எங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு என்டர்டைமிங்காக எதுவும் இல்லை, ரொம்ப ஒரு போரிங்காக தான் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் அதிகமாக சொல்கிறாங்க. அதனால் நம்முடைய ஃபேன்ஸ் வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது எங்களுக்கு ரோமன் ரெயின்ஸ் இப்போ ஒரு ஃபேஸ் டர்ன் கேரக்டர் பண்ணுறாரு, இது எங்களுக்கு சுத்தமாக எங்களுக்கு செட் ஆகலை, எங்களுக்கு சுத்தமாக எங்களுக்கு பிடிக்கவும் இல்லை. அதாவது எங்களுக்கு நீங்கள் பழைய ரோமன் ரெயின்ஸை எங்களுக்கு நீங்கள் கொண்டுட்டு வாங்க. அதாவது ட்ரைபல் சீஃப் அப்படின்னு இருந்தார்ல நம்முடைய ரோமன் ரெயின்ஸ், அப்போ ஒரு எவ்வளோ ஒரு கெத்தாக ஒரு வில்லத்தனமாக பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த ஒரு ரோமன் ரெயின்ஸ் தான் எங்களுக்கு வேணும். இப்போ இருக்கிற ஒரு ஃபேஷன் பண்ணுற இந்த ஒரு ரோமன் ரெயின்ஸ் எங்களுக்கு வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு தேவைப்படுற ரோமன் ரெயின்ஸ் யார், அது இல்லாமல் எங்களுக்கு விருப்பமான ரோமன் ரெயின்ஸ் யார் அப்படின்னா, அது பழைய ரோமன் ரெயின்ஸ், அதாவது வில்லத்தனம் பண்ணுற அந்த ஒரு ரோமன் ரெயின்ஸ் தான் எங்களுக்கு வேணுமே தவிர இப்போ இருக்கிற பழைய ரோமன் ரெயின்ஸ்லாம் எங்களுக்கு வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீல்டனாக மாற்றுங்க. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ்கிட்ட ஒரு சாம்பியன்ஷிப்பை நீங்கள் கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும், அப்போ தான் எங்களுக்கு ரிசல்ட் பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே எங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பீனியனாக
வந்து இப்போ வந்து ஃபேன்ஸ் வந்து சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே 100க்கு 100 உண்மையாக தான் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய WWE வந்து நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ் வந்து தரலாமே அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸ் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து WWE நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாக வந்து போய்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லராக தான் இருக்கார். அது இல்லாமல் இப்போ சர்வே சீரிஸுக்கே வந்து அவர் வந்து லேட்டாக தான் வந்து இப்போ அப்பியரன்ஸ் ஆகிற மாதிரி தான் WWE வந்து ஒரு ஸ்டோரியில் வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால் ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு மார்க்கெட்டிங்கை வந்து ஏற்றணும். அது இல்லாமல் WWE திரும்ப வந்து அந்த அழிவு நிலையில் இருக்கும் அந்த ஒரு WWE வந்து திரும்ப வந்து ஒரு உயரத்துக்கு கொண்டு போனால் அது வந்து ரோமன் ரெயின்ஸால் மட்டுமே தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதனால் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் கொடுங்க. அதாவது இப்போ வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அந்த சாம்பியன்ஷிப்புக்காக இன்ன வரைக்கும் ரீமேட்ச் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கேட்காம இருக்கிறதுனால ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடி ரோட்ஸுக்கான அந்த ஒரு மேட்ச் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய சிஎம் பங்க் வந்து இப்போ வந்து WWE வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கார். இல்லை நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அதாவது ஒன்று வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு மேட்சை வந்து வைங்க. அதில் வச்சு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து திரும்பி அகைன் வந்து WWE வந்து சாம்பியன் ஆக்குங்க. அப்படி ஒரு வேளை உங்களால் வந்து ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடி ரோட்ஸுக்கான பார்ட் 3 மேட்ச் வச்சு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து திரும்ப வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆக்க முடியல அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து சிஎம் பங்க் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வச்சு நம்முடைய ரோமன் ரெயின்ஸாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகுங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து WWE வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் வந்து வின் பண்ணிட்டார். ஆனாலும் இப்போ வந்து நம்முடைய புதுசாக இருக்க அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்னும் வின் பண்ணாதனால அந்த ஒரு சாம்பியனையாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸை வந்து வின் பண்ண வைங்க. அதாவது இந்த இயருக்குள்ளே வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்படியாவது ஒரு டைட்டில் ஆச்சு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்ட்டை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸ் வந்து டிசர்வ் பண்ணுறாங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான், அதாவது நம்முடைய ஃபேன்ஸ் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு டைட்டில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்ட்டை இருந்தால் மட்டுமே தான் WWE வியூவர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஏறுமான்னு கேட்டால் 100% வந்து கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து WWE வியூவர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டவுனாக தான் போயிருக்கு. ரொம்ப ஒரு கவலைக்கிடமாக வந்து போயிருக்கனால இந்த வருஷத்துக்குள்ள வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எந்த சாம்பியனை வந்து வின் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒன்று வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து வின் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வந்து வின் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் வந்து இப்போ வந்து 2026 அந்த ராயல் ரம்பிள் வந்து ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. அப்படி வின் பண்ணிட்டார் அப்படின்னா யாரை சேலஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்? அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனான நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமா? இல்லை வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான சிஎம் பங்க் வந்து சேலஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் ட்ராப் பண்ணுங்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக வந்து இப்போ வந்து ரெசல்மனியா 43 வந்து சவுதி அரேபியாவில் தான் வந்து நடக்க போகுது. இப்போ சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது எங்களுக்கு வந்து ரெசல்மனியா 43 வந்து நீங்கள் வந்து இங்கே நடத்த போகிறீங்க, சவுதி அரேபியாவில் நடத்த போகிறீங்க, ஆனாலும் எங்களுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து இப்போ WWE வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்களா. அதாவது என்ன வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்களா, அதாவது எங்களுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடி ரோட்ஸுக்கான, அதாவது ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக்குக்கான அந்த ஒரு ட்ரீம் மேட்ச் வந்து எங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து WWE வந்து ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்கன்னா, இப்போ வந்து ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வந்து நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் எந்த ஒரு வருஷமும் வந்து ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் வந்து நடக்காமே தான் போயிருக்கு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்கானாலும் இப்போ வந்து ரெசல்மனியா 43 வந்து சவுதி அரேபியாவில் வந்து நடக்கிறனால சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் வந்து வேணும், அதாவது இந்த மேட்ச் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் மேட்ச், இந்த மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்கன்னா, இதனால வந்து இதில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட் உண்டு. அதாவது இப்போ வந்து WWE வந்து இந்த ஒரு ட்ரீம் மேட்ச் நடத்துகிறாங்கன்னா WWE வந்து அதிகமான ஒரு பெனிஃபிட் உண்டு. அதே மாதிரி சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் உண்டான்னு கேட்டால், அதாவது WWEக்கும் ஒரு பெனிஃபிட் உண்டு, அதே மாதிரி நம்முடைய சவுதி அரேபியா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பெனிஃபிட் உண்டு. அது இல்லாமல் வந்து இந்த ஒரு மேட்சை வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு கேட்டால் 100% வந்து அந்த ஒரு திருப்தி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து என்ன முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா, அதாவது சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் வந்து கேட்குறாங்க. அதாவது அவங்க வந்து டிசர்வ் பண்ணுறாங்க, எங்களுக்கு வேணும் அப்படிங்கன்னா. அதனால் இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ்ட்டை வந்து நம்மளுடைய WWE வந்து, அதாவது உங்களோட மேட்ச் வந்து சவுதி அரேபியாவில் வந்து கேட்குறாங்க, அதாவது ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் வந்து சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா. அதாவது நான் வந்து மேட்ச் பண்ணுறேன், ரெசல்மனியா 43 வந்து மேட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாராம். ஆனால் நம்மளுடைய ராக்கு கிட்ட வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரெசல்மனியா 43 வந்து இப்போ வந்து நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நம்முடைய ரோமன்
நம்முடைய ராக்குக்கு வந்து ஷூட்டிங் எதுவும் இருக்கா அப்படின்னு ஏதாவது பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, ஏன்னா நம்ம WWE சம்பாதிக்கிறத விட ஹாலிவுட்டில் வந்து நம்முடைய ராக் வந்து அதிகமாக சம்பாதிக்கனால இப்போ வந்து நம்முடைய WWE வந்து ராக்கு கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற சொல்லப்படுதுன்னா, அப்படி ஒருவேளை வந்து இந்த முடிவு வந்து சுமூகமாக முடிந்து விட்டது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ரெசல்மனியா 43ல வந்து ரோமன் டைன்ஸ் வெர்சஸ் ராக் மேட்சுக்கான ஒரு ட்ரீம் மேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம 2027 வந்து 100% வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. ராக் வெர்சஸ் ரோமன் டைன்ஸ் மேட்ச், இந்த ஒரு ட்ரீம் மேட்சை வந்து எத்தனை பேர் வந்து சவுதி அரேபியாவில் வந்து பார்க்க ஆவலாக இருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட்ங்க. அதாவது ரோமன் டைன்ஸோட இந்த 4 விதமான அப்டேட் தான் வந்து இப்போ வந்து ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. இந்த 4 அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க.